ராத்திரி தூக்கம் வராம அந்த இருட்டுல மின்விசிறி சுத்துறத பார்த்துக்கிட்டே இன்னும் 2 நாள்ல அடுத்த மாச கடனை எப்படி திருப்பணும், பிள்ளையோட ஸ்கூல் ஃபீஸுக்கு என்ன பண்ண போறோம்னு ஒரு தவிப்பு உங்களுக்குள்ள ஓடும் பாருங்க. அது உலகத்துல இருக்கிற எல்லா வலியை விடவும் கொடுமையானது. திடீர்னு வீட்டுல ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்னா ஹாஸ்பிட்டல் பில்ல பார்த்துட்டு, முருகா உன்னை இவ்வளவு கும்பிடுறேனே ஒரு வழிகாட்ட மாட்டியான்னு கோவில் கருவறைக்கு முன்னாடி நின்னு மௌனமா அழுவீங்களே, அந்த ஒரு சொட்டு கண்ணீரை அந்த அப்பன் பார்க்காம இருப்பாரா? இப்போ ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோ இப்போ உங்க திரையில வந்திருக்குன்னா தன் பிள்ளை படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம அந்த ஆறுமுகன் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட பேச போறார். கலங்காத, உனக்கான வழி இதோன்னு முருகன் உங்ககிட்ட சொல்ற வார்த்தைகள் தான் இனி வரப்போகுது. உங்க பணக்கஷ்டம் தீரவும் உங்க வீட்டுல மகாலட்சுமி நிலைக்கவும் அந்த பழனி ஆண்டவன் காட்டிய ஞானப்பாதை என்னன்னு இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த தெய்வீக பயணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகுது. அந்த மாற்றத்துல நம்ம காஸ்மிக் வாய்ஸ் குடும்பமும் உங்க கூடவே இருக்கும். அந்த தகப்பனோட ஞானம் உங்களை எப்பவும் வந்து சேர இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கான நேரம். கந்தர் அலங்காரத்துல ஒரு அழகான வரி வரும். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், வழிக்கு துணை வடிவேலன். உங்க வாழ்க்கை பாதையில இப்போ இருட்டு அதிகமா இருக்கா? வழி தெரியாம தவிக்கிறீங்களா? அந்த வேலாயுதன் உங்க வழிக்கு துணையா வரணும்னா நீங்க பயத்தையும் அறியாமையையும் விட்டுட்டு அந்த ஞான வேலை கெட்டியா பிடிச்சுக்கணும். ஏன்னா பக்திங்கிறது நீங்க சாமிக்கு கொடுக்கிற பணம் இல்ல, உங்க மனசுல அவர் மேல வச்சிருக்கிற அந்த அளவில்லாத அன்பு. கோவிலுக்கு பணத்தை வாரி இறைக்கிறதே பக்தி அப்படின்னு நம்ம மனசுல ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. ஒரு நிமிஷம் நிதானமா யோசிங்க. உலகத்தையே படைச்ச அந்த பரம்பொருளுக்கு நீங்க கொடுக்கிற பணத்தால என்ன ஆக போகுது? முருகப்பெருமான் பணத்துக்காக தவிக்கிறவர் இல்ல, அவர் அன்புக்காக ஏங்குறவர். சாமிக்கு ஏதாவது செய்யலன்னா குட்டமாயிரும்னு பயந்து கடன் வாங்கி சாமிக்கும் கோவிலுக்கும் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. முருகப்பெருமான் ஆண்டியா பழனிமலையில நின்னது எதுக்கு தெரியுமா? உன் ஆடம்பரமோ கௌரவமோ எனக்கு முக்கியம் இல்ல, உன் அன்பு மட்டும்தான் எனக்கு முக்கியம்னு உணர்த்தத்தான். நீங்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி அபிஷேகம் செய்யறத விட முழு அன்போட ஒரு சின்ன பூவை எடுத்து அவர் காலில் வச்சு, முருகா நீயே துணைன்னு சொல்லுங்க. அதை அவர் 1 கோடிக்கு சமமா ஏத்துப்பார். ஏன்னா அந்த ஒரு பூவுல உங்க உண்மையான பக்தி கலந்திருக்கு. உங்க குடும்பத்தோட அத்தியாவசிய தேவைகளை, பிள்ளைகளோட கல்விய, வீட்டு மருத்துவ செலவுகளை விட்டுட்டு கோவிலுக்கு பணத்தை கொட்டுறத அந்த தகப்பன் ஒருபோதும் விரும்ப மாட்டார். நிஜமான பக்தி எங்க இருக்கு தெரியுமா? கோவிலுக்கு பின்னாடி பசியால வாடுற ஒரு ஜீவனோட வயித்துல இருக்கு. ஒரு ஏழைக்கு ஒரு வேளை உணவு கொடுங்க, இல்ல ஒரு குழந்தையோட படிப்பு செலவுக்கு ஒரு பேனா வாங்கி கொடுங்க. அந்த முகத்துல ஒரு சிரிப்பு வரும் பாருங்க, அந்த சிரிப்புல தான் முருகன் இருப்பார். அருணகிரிநாதர் தன் அனுபவத்துல சொன்ன அந்த சும்மா இரு சொல்றேன்னு மந்திரம் உங்க மனசை அமைதியா வைன்னு மட்டும் சொல்லல, உன் கடமையை செய்யின்னு சொல்லுது. யாரோ ஒருத்தரோட கண்ணீரை துடைக்கும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வருமே, அதை விட பெரிய வரத்தை முருகன் உங்களுக்கு தர முடியுமா? மனிதநேயம் இல்லாத பக்தி உயிரில்லாத உடலுக்கு சமம். எப்போ நீங்க இன்னொருத்தரோட துயரத்தை துடைக்கிறீங்களோ அப்போதான் அந்த ஞான வேல் உங்க கையில வந்து சேரும். அந்த வேல் உங்க கைக்கு வந்துட்டா அப்புறம் ஏன் ஜாதகத்தையும் விதியையும் பார்த்து பயப்படணும்? நம்மள பல பேரு என் ஜாதகத்துல நேரமே சரியில்லையே, அதனாலதான் இவ்வளவு மருத்துவ செலவு வருதுன்னு சொல்லுவோம். அந்த பயத்துல பரிகாரம்னு சொல்லி அனாலசியமா எவ்வளவு பணத்தை விரயம் செய்றோம். அருணகிரிநாதர் சும்மாவா பாடினார்? நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். முருகன் காலில் விழுந்துட்டு அப்புறம் ஏன் கிரகங்களை பார்த்து பயப்படுறீங்க? உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் பரிகாரம் செய்யலன்னா கஷ்டம் தீருமான்னு. உங்க கஷ்ட காலத்துல ஜாதக கட்டம் வந்து காசு கொடுக்குமா, இல்ல நீங்க கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச பணம் கை கொடுக்குமா? பரிகாரத்துக்காக நீங்க கடன் வாங்கி செலவு பண்றத அந்த அப்பன் விரும்புறதில்ல. அந்த பணத்தை சேமிச்சு வைங்க. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ அல்லது எஜுகேஷன் எமர்ஜென்சியோ வரும்போது உங்க கை கொடுக்கிற அந்த பணம் தான் முருகன் உங்களுக்கு அனுப்பிய அருள். விதியை வெல்லும் வேல் உங்ககிட்ட இருக்கும்போது ஜாதக கட்டங்களை கண்டு ஏன் கலங்குறீங்க? உழைப்ப தொடருங்க, உங்க குடும்பத்தை கவனிச்சுக்கோங்க. அதுதான் உண்மையான ஆன்மீகம். இப்படி பயத்தையும் போட்டியையும் கிரகத்தடைகளையும் நீங்க அந்த ஞான வேலால வெட்டி எறியும் போது உங்க வாழ்க்கை ஒரு அழகான தவமா மாறும். முருகன் ஒரு போர் தளபதி. அவர் எப்பவும் நிதானத்தோட திட்டத்தோட தான் செயல்படுவார். பக்திங்கிற பேர்ல அளவுக்கு அதிகமா செலவு பண்ணி அப்புறம் குடும்பத்துல கண்ணீர் விடுறத அந்த ஆறுமுகன் விரும்புவார்னு நீங்க நினைக்கிறீங்களா?
அனாவசியமான செலவுகளை குறைச்சு உங்க வருமானத்தை சரியா நிர்வகிச்சு உங்க பிள்ளைகளோட படிப்பையும் குடும்ப ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கிறதே ஒரு உன்னதமான வழிபாடுதான். எப்போ நீங்க எளிமைங்கிற முருகனோட தத்துவத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரீங்களோ அப்போ அந்த பணம் லக்ஷ்மி கடாட்சமா உங்க வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்யும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க உழைப்பு நேர்மையா இருக்கட்டும், ஒரு பூவா இருந்தாலும் அதுல அன்பு இருக்கட்டும், ஒரு உதவியா இருந்தாலும் அதுல நேர்மை இருக்கட்டும். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லாமுமா இருக்கிற அந்த குகன் உங்களுக்கு ஒரு குருவா வந்து உங்க வீட்டு வறுமையை நீக்கி ஒரு தெளிவான ஞானத்தை தருவார். இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்க மனசுல இருக்கிற ஏதோ ஒரு பாரத்தை குறைச்சிருக்கா, ஒரு தெளிவை தந்திருக்கா? அப்படி தந்திருந்தா அந்த நன்றிய ஒரு வெற்றிவேல் வீரவேல் கமெண்ட் மூலமா முருகனுக்கு தெரிவிங்க. வெற்றி நிச்சயம். ஓம் சரவணபவ.